Taste the Daily. அங்கன்வாடி மையங்களுக்கு LED டிவி வாங்கியதில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக தணிக்கை ஆய்வு அறிக்கையின் மூலம் அம்பலமாகியுள்ளது. ஸ்டாலின் அரசின் இந்த நூதன ஊழல் குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அரசின் நிதி, மருத்துவம், உயர்கல்வி, சமூக நலன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை தொடர்பான தணிக்கை அறிக்கை அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டது. 2022-23ஆம் ஆண்டு நடைபெற்ற தணிக்கை அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதிலும் குறிப்பாக அங்கன்வாடி மையங்களில் LED டிவிகளை சந்தை விலையை விட 2 மடங்கு விலையில் வாங்கியிருப்பது தணிக்கை அறிக்கையின் மூலம் அம்பலமாகியுள்ளது. ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 800 அங்கன்வாடி மையங்களில் தலா 25,000 ரூபாய் மதிப்பில் LED டிவி வாங்குவதற்கான அனுமதியை 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஸ்டாலின் அரசு வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்டபம் மற்றும் திருப்புல்லானி பகுதிகளில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்களால் LED டிவி ஸ்கிரீன், ஸ்டெபிலைசர் மற்றும் ஸ்பீக்கர் ஆகியவை 24,900 ரூபாய்க்கு வாங்கியதாக கூறப்பட்டுள்ளது. ஆய்வு செய்ததில் கொள்முதல் செய்யப்பட்ட LED டிவிகளின் சந்தை விலை 12,490 ரூபாய் மட்டுமே என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் LED டிவிகளை பெறுவதற்கு கட்டணம் எதுவும் இல்லை என நிறுவனமே தெரிவித்துள்ள நிலையில் அதற்கும் டிவி ஒன்றுக்கு 1,400 ரூபாய் நிறுவல் கட்டணம் செலுத்தப்பட்டிருப்பதாக கணக்கு காட்டப்பட்டிருப்பது CAG அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. ராமநாதபுரத்தில் உள்ள 11 குழந்தை வளர்ச்சி வட்டார அலுவலர்களும் இதே நடைமுறையை பின்பற்றி சுமார் 400 LED டிவிகள் கொள்முதல் செய்ததில் சுமார் 33 லட்சம் கூடுதல் செலவை ஏற்படுத்தியிருப்பது அம்பலமாகியுள்ளது. 2 மடங்கு விலை கொடுத்து டிவிகளை வாங்க உத்தரவிட்டது யார்? இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்கப் போவது யார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.